ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்ரஜா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். ஆக்சுவலி இது ஸ்டோரின்னும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ரியல் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் அப்பா, அம்மா, பையன், அந்த பையனோட தங்கச்சி இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி யாரை மீன் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்காக தான் இந்த ஸ்டோரி. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து 10th வரைக்கும் நார்மல் ஸ்டூடெண்ட் தான். இப்படி நார்மலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பசங்களோட அடிச்சுட்டு படிக்கிற ஒரு பையன். 10th அப்புறம் அப்பா அம்மா கஷ்டப்படுறது பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கிறது. அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம இப்படி இருக்குமேனு +1 +2 தான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கான். நல்லா படிக்கிற காலத்தில் அப்பா சொல்கிற கதை, நம்ம அப்பா அம்மாலாம் ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, குழந்தையில நான் இப்படி பண்ணோம்ப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டோம்ப்பா அப்படின்னு. அப்படியே அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. திருநின்ற ஊர், சென்னையில் இருக்கிற திருநின்ற ஊரில் அவங்க பூர்வீக வீடு இருக்குது. அப்பாவோட பூர்வீக வீடு இருக்குது. அது வந்து அவங்க பாட்டி தாத்தா வாழ்ந்த வீடு. ஸோ இந்த வீடுனா அவ்வளோ பிடிக்கும் அவங்க அப்பாவுக்கு. ஸோ அந்த பையன்கிட்ட சொல்ல அந்த பையனுக்கு வந்து ரொம்பவே ஆசை அதிகமாக இருக்குது. அந்த வீடு வந்து எப்படியாவது நம்ம படித்து சம்பாதிச்சு நம்ம அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறான். அங்கேருந்து அந்த பையன் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது சினிமாட்டிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, பட் இது ட்ரூத் ஸ்டோரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நிஜமாக நடந்த ஸ்டோரி. ஸோ இப்படி இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கான். 12th சூப்பர் மார்க் எடுத்திருக்கான். டிகிரி ஜாயின் பண்ணியிருக்கான். டிகிரிலையும் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இங்கே தான் அந்த பையனுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்களன்னா, அந்த பையனுக்கு போர்டில் எழுதுகிற சின்ன 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 எழுத்துக்கள்லேருந்து எதுவுமே தெரிய ஆரம்பிக்கலை. எல்லோரும் என்ன நினைப்பாங்கப்பா, இப்போ இருக்கிற பசங்க எல்கேஜிலேருந்தே சைட்டு வருது ஃபோன் நோண்டுறதுனால. ஸோ அவங்கள என்ன நினைக்கிறாங்க, சைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்படியே டிகிரி ஃபைனல் இயர் வரைக்கும் பார்க்குறாங்க. அந்த பையன் டிகிரி ஃபைனல் இயர்க்குள்ளேயே அந்த பையன் க்ளீனாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளூ பிரிண்ட்டு மாதிரி தன்னோட லைஃப்பை க்ளீனாக டிசைட் பண்ணி வச்சுருக்கான். என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்கான்? அவனோட வீடு. ஃபஸ்ட்டு அவன் வந்து எப்படி படிக்கணும், எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், மார்க்ஸ் எடுத்தவுடனே எப்படி ஜாபில் ப்ளேஸ் ஆகணும், ஜாபில் ப்ளேஸ் ஆன உடனே எப்படி தனக்கு ஒரு லைஃப் அமைச்சிக்கணும், அப்பா அம்மாவை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும், தங்கச்சியை எப்படி செட்டில் பண்ணணும், இப்படிலாம் வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். எல்லாம் யோசிக்க என்ன ஆகுதுன்னா, அவன் கண் பார்வையும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. பட் அவன் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. அப்படி கண் பார்வை கம்மியாகும்போதே அந்த பையன் வந்து டிஸ்டிங்ஷனில் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கான். எப்படி டிஸ்டிங்ஷன்லேயே டிகிரி வந்து அந்த பையன் பாஸ் பண்ணியிருக்கான். எல்லாம் நல்லா போகுது. பட் அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியுது ஐ ப்ராப்ளம் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி வீட்டில் தெரிஞ்சு அவன் எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் போகிறான். இது ஒரு பெரிய இஷ்யூவாக எப்படி ஆகுதுன்னா, ஃபைனல் இயர் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரான். வந்து சென்னைக்கு போகிறான். சென்னைக்கு போயிட்டு நிறையா நல்லா ஒரு கம்பெனிஸுக்கெலாம் போகிறான். ஒரு 4-5 கம்பெனி போயிருப்பான்னு வச்சுக்கோங்க. 4-5 கம்பெனிலையும் செலக்ட் ஆகிட்டான். ஐடி கம்பெனிஸ்லேயே செலக்ட் ஆகிட்டான். அப்போவே அவனோட எப்போ இது நடக்கிறது, 2016-17 டைமில் சொல்கிறேன். அப்போவே ஒரு நல்ல பேக்கேஜஸ்லாம் கிடச்சிருக்கு அவனுக்கு. சரி, ஓகே, பேக்கேஜஸ்லாம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு போனால் பேக்கேஜெலாம் ஓகே, 25,000 அப்போவே 25,000. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் செட்டில்டா. ஒவ்வொன்றா அவன் நினச்சபடி எல்லாமே நடந்துட்டு வருது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன, வேலையில் சேரணும், ஷிஃப்ட் பண்ணணும், அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சுக்கணும், அப்பா கஷ்டப்படக்கூடாது, அப்பா ஃபுல்லாக வீட்டில் நான் சம்பாதிக்கணும், அப்பா சாப்பிட்ணுன்ற ஒரு மைண்ட் செட்டாக வந்து வரான். ஹாப்பியாக வரான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் நேட்டிவ் திருப்பதி. ஹாப்பியாக வரான். வந்துட்டு ஓகே பார்க்குறான், எல்லாமே பார்க்குறான். ஓகே எல்லாம் ரெடியாகுது, எல்லாம் பேக் பண்ணான், சொல்கிற டேட்டுக்கு போகிறான், ஜாயின் பண்ணுறான். அங்கே தான் அவனுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. போகிறான், சிஸ்டம் ஒன்றுமே தெரில அவனுக்கு. என்னடா சிஸ்டம் தெரில, ஒரு வேளை ஸ்பெட்ஸு தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு அதுவும் சேஞ்ச் பண்ணுறான். பட் அவனுக்கு ஒன்றுமே தெரில. அவன் வந்து இயற்கை மந்த்லி அவனுக்கு கூட ஐ ப்ராப்ளம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே வருது ஐ விஷன்ன்றது. சரி, ஓகே, எல்லாம் போயிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஓகே அந்த ஜாப் ரிலீவ் ஆகிட்டான், அவனால் கண்ணு தெரிலன்னு. சரி, ஓகே, போகிறான். இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். காட்டினா அவங்க ஏதோ ஆப்ரேஷன் பண்ணோன்னாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணால் ரெஸ்ட் எடுத்தான். அடுத்த ஒரு இன்டர்வியூக்கு போகிறான், செலக்ட் ஆகிறான். அதே பேக்கேஜ் தான் போகிறான். மறுபடியும் கண் தெரியல. இப்படியே 4-5 ஜாபுக்கு போகிறான். போய் 4-5 வாட்டியும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. என்னடா இது இப்படி ஆகுது, என்ன தான் சைட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியணும்ல, கம்மியாயிட்டே வருதுன்னு
அந்த ஹாஸ்பிட்டல் நேம் நான் மென்ஷன் பண்ணல. கடைசியில் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் அவனுக்கு வந்து சரியான ஒரு பிரேக். என்னான்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் க்ளீனாக சொல்கிறாங்க, இது வந்து உங்கள் பிறவி, நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அங்கேருந்தே இருக்கிற ஒரு ப்ராப்ளம். உங்கள் கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னது, கண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த பிரெயின்லேருந்து கண்ணுக்கு வர நரம்பு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சைடு தேஞ்சு போயிருக்கு, இன்னொரு சைடு வந்து ஹோல் விழுந்திருக்குன்ட்டாங்க. அவனுக்கு அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க, சார் ஆப்ரேஷன் பண்ணியாவது சரி பண்ணலாமான்னு பார்க்கும்போது இதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எப்படி சொல்கிறது தீர்வு இல்லை, ஆன்சர் கிடையாது. இதுக்கு எந்த மூலையிலையுமே ஒரு ஆன்சரே இல்லைன்ட்டாங்க. அதோடு ஸ்டாப் ஆகிட்டான் அந்த பையன். அவ்வளோ வந்து க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுருக்கிற ஒரு பையன் ஜஸ்ட்டு ஒயிட் பேப்பரை உதறி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிட்டான். சரியான பிரேக் டவுன் அந்த பையனுக்கு. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதோட அவனுக்கு அவனே தேத்திக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, சேல்ஸ் ப்ரமோட்டராக போய் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறான். நாள்கள் கடக்குது. அவனோட கண் பிரச்சனையும் அதோடு தான் வந்துட்டு இருக்குது. நாளுக்கு நாள் அந்த விஷன்ன்றது வந்து கம்மியாயிட்டே வருது. ஆளுங்க யாருமே தெரியல, பிளர்ராக தெரிகிறாங்க. பகல்லையே தெரியாமல் போகுது கண். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையை விடாமல் அவன் வேலைக்கு போகிறான். போயிட்டே வரான். ஒரு சேல்ஸ் ப்ரமோட்டராக போய் ஜாயின் பண்ணுறான். அந்த டைம் அவங்க தங்கச்சிக்கும் மேரேஜ் நடக்குது. தான் ஒத்தாலாக அந்த ஐ ப்ராப்ளத்தை வச்சு தான் தங்கச்சிக்கும் கல்யாணம் சூப்பராக பண்ணி விடுறான். சார் நம்ம லைஃப் எப்படியாச்சு நம்ம தங்கச்சி லைஃபாவது நல்லா இருக்கணும்னு தங்கச்சிக்கே சென்னையில் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறான், கல்யாணம் பண்ணுறான். எல்லாம் முடிஞ்சது, தங்கச்சியும் போயாச்சு. அடுத்து என்ன ஆகுதுன்னு 2020 எல்லாருக்குமே பிரேக் டவுன். 2020ன்றது ஃபுல்லாக த்ரூ அவுட் வேர்ல்டே வந்து பிரேக்கு. எல்லாருக்குமே லைஃப் ஸ்பாயில் ஆனதுதான். பட் இவனுக்கு வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் பிரச்சனை. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்களான்னா, அங்கே இன்னொரு பிரச்சனை வருது அவனுக்கு. கண்ணு தான் நம்மளுக்கு இப்படி இருக்குது, நம்ம காலை வச்சாவது அந்த சேல்ஸ் ப்ரமோட்டர் ஜாப்னால் தெரியும்ல, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும். ஏசி சேல் பண்ணும், ஃப்ரிட்ஜு சேல் பண்ணும், டிவி சேல் பண்ணும், இந்த மாதிரி போகும். காலை வச்சாவது நம்ம முன்னேறிட்டு போகலான்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த காலுக்கு ஒரு பிரச்சனைங்க. 2020 கொரோனாவில் இவனும் அஃபெக்ட் ஆகிருக்கான். போகிறான், குவாரண்டைன்லலாம் இருக்கான். கரெக்டாக குவாரண்டைனில் நாளைக்கு அவனுக்கு வந்து டிஸ்சார்ஜ் கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு நைட்லேருந்து காலைல சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி வந்திருக்கு. இல்லை என்ன நினைப்பாங்க, சரி சூடு கட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விடுறான். அது நாள் போக 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 பெருசாகிட்டே போகுது. என்னடா இது பெருசாகிட்டே போகுது. அவனுக்கு மெயினாக அந்த காலு தான் இப்போ இருக்கிற ஜாபில். இதுலேயும் ஒரு அடி வந்தாச்சு. என்னடா இது இப்படி இருக்கே, சரி என்ன தான் பிரச்சனைன்னு எல்லா டாக்டர்கிட்டையும் போகிறான். புண்ணு தான் நினச்சி விடுறாங்க. இந்த கால்லேருந்து அந்த காலுக்கு வந்துச்சு. 2 கால்லையும் நிற்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த வேலையும் போச்சுங்க. போகிறான், எல்லா டாக்டர்கிட்டையும் போகிறான். போயிட்டு அந்த ஒரு ஸ்னெயில் மாதிரி இருக்கும்ல, நான் ஃபோட்டோ இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இதெல்லாம் கூட பண்ணியிருக்கான். இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கூட அந்த ஸ்னெயில் அந்த ரத்தம் குடிக்கும்ல, அந்த பூச்சியெல்லாம் கூட அந்த கால் மேலே வச்சு அந்த ரத்தத்தை உரிய வச்சு இந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்காங்க. பாவம், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். பட் அப்படி இருந்தும் அந்த கால் சரியாகலை. அப்படியே 22 வருது, வேலை இல்லை. 21 வருது, வேலை இல்லை. 21 லாஸ்ட்டாக வேலை ஜாயின் பண்ணான். மறுபடியும் 22 ஸ்டார்டிங்கில் வேலை போகுது இதே கால் பிரச்சனையில். போக 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 என்ன ஆகுதுன்னா, ஷோரூம் மறுபடியும் வேலை கிடச்சிது. போகிறான், ஷோரூமில் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கான். நிற்க என்ன ஆகுதுன்னா, அந்த நிற்கும்போதே அந்த ரத்தம்லாம் பேண்ட்டு மேலேயே அந்த காலில் கொட்ட ஆரம்பிச்சிடுது. அது அவனுக்கே தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து என்னடா இதுன்னு பார்த்தா ரொம்ப பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த பையனை சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது தான் அந்த டாக்டர் வந்து, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு சொல்ல தெரியல, இது எங்கேயுமே இது என்னன்னே எங்களுக்கு புரியல அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் 1000 ரூபான்னு கூட போட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துலையும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. அப்படி இருந்துமே அந்த கால் சரியாகவே இல்லை. அப்புறம் 23 வந்தது. சென்னையில் தான் ஒரு நல்ல பேர்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே தான் போகிறான். அங்கே போகும்போது தான் அவனுக்கு இன்னொரு ஷாக்கு. ஒருத்தனுக்கு ஒரு அடியானா தாங்குவான், 2 அடியானாலும் தாங்கலாம். வாழ்க்கையே ஒரு அடியாக இருந்தால் என்ன பண்ணுறது?
சொல்லுங்கள். ஸோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, தம்பி இது என்ன பிரச்சனைனே சொல்ல தெரிலப்பா, இதுக்கும் இந்த எங்கேயுமே இதுக்குமே பதில் கிடையாது. எது அந்த கண்ணுக்கு பிரச்சனை சொன்னாங்கல்ல, அதே தான் இப்போ காலுக்கும். அவன் அதோட என்னடா வாழ்க்கை எடுது, எப்போ பார்த்தாலும் நம்மளை தேடி இப்படி தான் ஆகுமா அப்படின்னு ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போயிட்டாங்க. நம்ம ஒன்று யோசிங்க, நம்ம ஒரு 8 மணி நைட்டு 8 மணி இருக்கும், நம்மளுக்கெல்லாம் கண்ணு நல்லா தெரியும், கண்ணு நல்லா தெரியுது. ஒரு 8 மணி டைமில் கரண்ட்டு ஆஃப் ஆகும்போது நம்ம பக்கத்தில் எந்த ஒரு மொபைலோ கேண்டிலோ எதுவுமே இல்லை, ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போதே நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அந்த பையன் கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட லைஃப் அப்படி தாங்க ரன் பண்ணுறான். அவனுக்கு பிரச்சனை இப்போ கூட அது இல்லைங்க. அவன் பிரச்சனை என்ன தெரியுமா, அவனுக்குன்னு ஒரு நல்ல வேலை இல்லை. கிடைச்ச வேலை சரி இதையாவது நம்ம நிம்மதியாக பண்ணிக்கலான்னும் போது காலம் இந்த மாதிரி பிரச்சனை. தான் அப்பா இன்னும் கஷ்டப்படுறாரு, 60 வயசு மேலே ஆகி அப்பா வேலைக்கு போகிறாரு, நம்மளை உட்கார வச்சு சாதம் போடுறாரு. நம்ம அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அப்பா நமக்கு செய்கிறாருன்னு ஒரு கவலை. திறமை நிறையா இருக்குது, நிறைய திறமை இருக்குது, திறமை இல்லாமல் இல்லை. திறமை இருக்கிறவங்க திறமை இருக்குது, ஆனால் அதுக்குண்டான வழி காணும் அந்த பையனுக்கு. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, என்னோடய அண்ணா தான். என் நேட்டிவ் திருப்பதி தான். நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லாரையும் ஹெல்ப் கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு இந்த வீடியோ மூலமாக நான் வந்து யார்கிட்டயோ காசாவோ பணமாவோ எதுவும் கேட்கல. பட் அவனுக்கு கண்ணுக்கு எனக்கு 2 விஷயம் எனக்கு வேணுங்க, 2 விஷயந்தான். ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா, இந்த கண்ணாவது காலாவது எந்த டாக்டர்ஸோ கை எடுத்துட்டாங்க, இதுக்கு எதுவுமே ஆன்சர் இல்லைன்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல இதுக்கான ஆன்சர் கிடைக்காதா அப்படின்னு ஒரு சின்ன ஆசையும். அப்படி இல்லையா இவனுக்கான ஒரு வேலை, இப்போ டெம்பரரியாக இருக்கிற வேலை அவனுக்குன்னு பர்மனெண்ட்டாக நம்ம சம்பாதிக்கிறோன்னு நம்மளுக்கு தன்னம்பிக்கை வேணும்ல, அந்த தன்னம்பிக்கையாவது அந்த பையனுக்கு வேணும்ல. அப்படியாவது ஏதாவது ஒன்று கிடைச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ போடுறேங்க. நான் நம்புகிறேன் இதுக்கான ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேங்க. தேங்க்யூ.